எந்த விதமான ஒரு சந்தேகம் யாருக்காது இருக்குதா? இல்லை. பொதுவாக தெய்வீக ஆராதனையில் அந்த அறைக்குள்ளிருந்து ஜெபித்து நான் மேடைக்கு வரும் பொழுது என்னுடைய சிரிப்பை நான் அடக்கிக் கொள்வது உண்டு. ஆனால் இன்றைக்கு என்னால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சிரிப்பு ஏன் அடக்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஒரு சந்தோஷத்தில் ஆனந்தம், ஆனந்தத்தில் மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்குள் பேரானந்தம் இல்லையா? பாஸ்ட்டுக்கு என்னமோ ஆயிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சந்தோஷத்திற்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தனியாக நீங்கள் அழைத்து பேசுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரியா? ரைட். இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம் வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல ஒரு அழகான தலைப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. ஆனால் இந்த தலைப்பு நான் வைக்கல, எப்பவுமே நான் தலைப்பு யோசிப்பேன். இந்த நாளில் இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பை நான் யோசிக்கவில்லை. நம்மளுடைய மூத்த ஊழியர் போதகர் பாஸ்டர் ஜான் வில்மார்ட் அவர்கள் இந்த தலைப்பை வைத்தார்கள். எதுக்காக அவருடைய பெயரையும் நான் பதிவு பண்ணுகிறேன் என்று சொன்னால், சில கிரெடிட் நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு நான் கொடுக்கணும். யார் முயற்சித்து அந்த காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சிக்கு எடுத்த நபருக்கு தான் அந்த பரிசுகள் கொடுக்கப்பட வேண்டும். அதனால் இந்த தலைப்பு என்னை கவர்ந்தது. ஒரு வருடத்துக்கு முன்பதாக நம்மளுடைய சபைக்கு ஒரு பிரசங்கம் செய்வதற்காக வந்திருந்தார். 10 நாள் கூட்டங்கள் நடத்தப்பட்டது. ஞாபகம் இருக்கா? 10 days ஆஃப் ப்ரேயர் போயிட்டு இருந்துச்சு. தினந்தோறும் மாலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் என்னோடு படித்த உடன் ஊழியர்கள், காலேஜில் படித்த பாஸ்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் ஜூமில் நம்ம கூட பேசினாங்க. அதில் முதல் நாளாக வெள்ளிக்கிழமை அமைந்ததுனால பாஸ்டர் அந்த பிரசங்கத்தை எடுத்தாங்க. அபைட் இன் மீ அப்படின்றத டைட்டில் நினைக்கிறேன். ஆமாம். அப்போது பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது சனிக்கிழமை ஒரு பிரசங்க தலைப்பு கொடுத்தாரு. பாஸ்டர் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தலைப்பை அவர் கொடுத்தார், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பில் ஒரு பிரசங்கம் பண்ணலை. என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு என்னிடம் இருந்தது. ஏன்னா நிறைய வாலிபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிந்ததுனால நம்மளுடைய சபைக்கு அந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பம் இருந்தது. அப்போ அந்த தலைப்பை அவர் வச்சுருந்தார். ஆனால் பிரசங்கம் செய்யலை. அதுக்கப்புறம் நான் வீக் ஆஃப் ப்ரேயர் நடந்துட்டுருக்கேன்னொன்னே அந்த டைட்டிலில் கொடுத்த உடனே, டாபிக் கொடுத்த உடனே அந்த தலைப்பின் கீழாக அவர் பிரசங்கத்தை தொடங்கினதை பார்க்குறோம். ஆனால் இந்த தலைப்பை பற்றி அவர் என்னதான் பிரசங்கம் பண்ண போகிறார் அப்படின்னு கேட்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு தலைப்பு. ஃபஸ்ட்டு டைட்டிலில் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, அப்படி தானே? நானும் ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தேன் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி. அந்த தலைப்பை டிஸ்பிளே பண்ணுங்கள். என்ன தலைப்பு அப்படி சொன்னால், டேக் த வேர்ல்ட் பட் கிவ் மீ ஜீசஸ். உலகத்தை எடுத்துக்கொள், ஆனால் இயேசுவை கொண்டு வா அல்லது கொடுத்திடு. எத்தனை பேர் இந்த தலைப்பை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? டேக் த வேர்ல்ட், உலகத்தை எடுத்துக்கோ, ஆனால் என்ன செஞ்சிரு, இயேசப்பாவை தந்துரு. இஸ் தட் பாசிபிள்? இது சாத்தியமா? அதான் இந்த நாளில் பார்க்க போகிற ஒரு சத்தியம். ஒருவேளை அவர் எந்த பாகனையில் இந்த பிரசங்கத்தை செய்ய விரும்பினார் என்று சொல்லி எனக்கு கடைசி வரைக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த தலைப்பு என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. ரொம்ப அழகாக, இவ்வளோ ஒரு அனுபவசாலி இல்லையா, அநேக வருடங்கள் ஊழியக்காரராக இருந்தவர், தலைமை பொறுப்பாளராக இருந்தவர். இந்த ஒரு தலைப்பை நம்ம கேட்கும்போது வாலிபர்கள் மத்தியிலே இதை பேச வேண்டும் என்று அவர் யோசித்த பிற்பாடு உடனடியாக சொன்னது, டேக் த வேர்ல்ட் பட் கிவ் மீ ஜீசஸ் அப்படின்னு ஒரு தலைகளை அசைத்து கொண்டு அந்த தலைப்பை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கும் உலகத்தை எடுத்துக்கொள், ஆனால் இயேசுவை கொடு என்று யோசிக்கும் போது, இன்றைய வாலிபர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இந்த கடைசி நாட்களில் நாம் வாழுகிற பிள்ளைகள் அனைவரும் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பும் இதுதான். உலகத்தில் இருந்துக்க, ஆனால் உலகத்தோடு இல்லாமல் வாழு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுனதை ரோமரில் நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனத்தை வாசிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உலகத்தை எடுத்துக்கொள், இயேசுவை கொடு. டேக் த வேர்ல்டு, உலகத்தை எடுத்துக்கோ, பட் கிவ் மீ ஜீசஸ். இந்த உலகத்தின் அநேக ஆசைகளும் அநேக விருப்பங்களும் இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டு. நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்றும் சில பேர் ஆசைப்படுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் அதிகமான ஆசைகளை வச்சனாலே நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல. இந்த உலகத்தில் வாழ்றதை விட நான் செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. இந்த உலகத்தில் நான் அநேக காரியத்தை பார்த்து விட்டேன், எதுவும் எனக்கு உகந்ததாக இல்லை, நான் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க உண்டு.
வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நான் சாக வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? இந்த உலகம் அவங்களை என்ன செஞ்சிருக்கு? அந்த அளவுக்கு அதிருப்திப்படுத்தியிருக்குது என்று நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, சாகும்போது நான் எப்படி சாகணும்? ஒருத்தர் சொல்றாரு, நான் தூங்கிட்டு இருக்கும் போதே செத்துடணும், எந்த கஷ்டமும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான பாரத்தையும் நான் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரியவர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு செகண்ட்ல என்னோட உயிர் போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நான் அந்த பாதிப்பு நிமித்தமாக எனக்கு ஒரு அடியோ இல்லை ஆக்சிடென்ட்டோ ஒரு வேதனையோ படுது அப்படின்னா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, ஒரு நொடியில் என் இதயம் நின்று விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் அப்படி யோசிப்பதற்கு என்ன செய்தது? இந்த உலகத்தை எடுத்துக்கொள், இயேசுவை கொடு என்று சொல்லுகிற இந்த தலைப்பில், டேக் த வேர்ல்டு பட் கிவ் மீ ஜீசஸ் என்ற தலைப்பில் பார்க்கும்போது, சங்கீதம் 143 என்று வாசிச்சாங்க. 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சங்கீதம் 143 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த ஓய்வு நாளின் இந்த தெய்வீக ஆராதனை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் கூடி அமர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி நீர் உம்முடைய வேதத்தில் சங்கீதக்காரன் தாவீதுக்கு நீர் விளங்கினீரோ, அதே போல இந்த நேரத்தில் எங்களுக்கு நீர் விளங்கி, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் பரிசுத்த தன்மையை இழக்காதபடிக்கு மேன்மையானதை நாங்கள் படித்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் நாடி படித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும்படியாய் என்னையும் நீர் முழுமையாய் பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பெரிய கப்பல் கடல் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. பல ஊர்கள் தாண்டி, நாடுகள் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அந்த கடல் மிகவும் ஒரு காற்று அழுத்தத்தினால ரொம்ப வேகமாக காத்தடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு புயல் அந்த இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். அந்த புயலினால் கடல் மூழ்கிற ஒரு நிலைமைக்கு அந்த கப்பல் ஆனது நின்று கொண்டிருக்கிறது. அப்போ உடனே அனைவரும் தங்களுடைய பெட்டிகள், பணங்கள், வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வேக வேகமாக என்ன செஞ்சாங்க, இறங்க ஆரம்பிப்போம். அதாவது சின்ன போட் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவாங்க சின்ன போட்டுக்கு, லைஃப் போட் இல்லையா, அதை எடுத்துட்டு சில பேர் குதிச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அதை நோக்கி ஓடுறாங்க. சில பேர் நீச்சல் தெரிஞ்சவங்களாம் அப்படியே குதிச்சிடலாம், வேறு வழியே இல்லை, இந்த போட்டுக்கெலாம், லைஃப் போட்டுக்கெலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நேரடியாக என்ன செஞ்சுறாங்க, தண்ணிக்குள் குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கும் இங்கும் வேகமாக ஒரு சிறுவன் ஓடிக்கொண்டே இருந்தானா. அந்த சிறுவன் ஓடிக்கொண்டிருக்கிறதை ஒரு பெரியவர் பார்த்து கொண்டு, ஏ சிறுவனே, நீ ஏன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிற? அப்போ அவர் சொன்னானா, எல்லாரும் பரபரப்பாக ஓடுறீங்க, எப்படியும் தப்பிக்கணும்னு ஓடுறீங்க, நானும் தப்பிக்கணும்னு சொல்லி தான் ஓடாமல் இங்கேயே நிற்கிறேன் அப்படிங்கிறானா. அந்த பெரியவருக்கு ஒரே யோசனை, கொஞ்சம் குழப்பம். எல்லாரும் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறாங்க, தண்ணியில் கப்பல் வந்து மூழ்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும், எல்லாரும் ஒரு உயிரும் போய்விடும். இந்த சிறுவன் அங்குமிங்கும் ஓடி சாதாரணமாக இருக்கிறானே, இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த சிறுவன் சொல்கிறானா, இந்த கப்பலை ஓட்டுக்கிறதே யார் தான்? என்னுடைய தகப்பன் தான், நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த அறிமுக கதை எதற்காக என்று சொன்னால், என் அப்பா இருக்கிறார், அவர் இருந்தால் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிய ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்த பயம் என்ன செஞ்சிருச்சு, போயிட்டு. அவனுக்குள் இருந்த அந்த பயம் எப்படியாவது இந்த கப்பல் மூழ்கிவிடும் என்று சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், அந்த சிறுவனுக்கும் தெரியும். ஆனால் அவனுக்குள் இருந்த ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கப்பலை ஓட்டுவது என்னுடைய தகப்பன் என்று அவனுக்கு தெரிந்து விட்டனால அவனுக்குள் இருந்த காணப்பட்ட பயமானது அவனுக்கு பெருசா நினைச்சல தெரியல. இன்று இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்தை நேசிக்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்தோடு ஒன்றி வாழுகிற நீங்களும் நானும் யாரை பிடித்திருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வீழ்ந்து விட மாட்டோம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். ஒரு சில கேள்விகள், அந்த கேள்விக்கேற்ற பதில், அதை நாம் படித்துட்டு சீக்கிரமாக என்ன செய்வோம், நம்ம முடிப்போம். உலகம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய பதில் என்ன? உலகம் என்றால் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். உலகம் என்றால் என்ன?
யாருமே உலகத்தில் வாழலன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? உலகம்னா என்ன? சாரி, மாயை. உலகம் என்றால் என்ன? வாலிபர்கள் சொல்லலாம். வாழும் மனிதர்கள் வாழும் இடம். சரி, பிளானட். ஓகே, வேற? ஜெலோயோ சொல்லுங்க பார்ப்போம். வாடகை வீடு. ரைட், பிரின்சிபல் சார் சொல்கிறார் வாடகை வீடு. வெரி குட். வேற? உலகம் என்றால் என்ன? யங் பீப்புள் தூங்கலைன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். சொல்லுங்கள், உலகம்னா என்ன? சும்மா யோசிங்க, உங்களுடைய மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை யோசித்து நீங்கள் பதிலாக சொல்லலாம். வாட் இஸ் உலகம்? நம்ம இங்கிலீஷ் இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா? வாட் இஸ் உலகம்? சொல்லுங்கள் பார்ப்போம். உலகம்னா என்னம்மா? ஒரு சொன்னார்ல, வாடகை வீடு, மனிதன் வாழும் இடம், பிளானட்டு, கஷ்டங்கள் இருந்து இருக்கிற இடம். சரி, வேற? எங்கள் பிள்ளைங்க தான் எங்கள் உலகம். எங்கள் பிள்ளைங்க தான் எங்கள் உலகம். கண்டிப்பாக சொல்கிறேன், பெற்றோர்கள் எல்லோருக்கும் அவருடைய பிள்ளைகள் தான் உலகம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் தான் உலகம். சரிதான். ஆனால் உலகம்னா என்ன? தேவன் உண்டாக்கின ஒரு படைப்பு. வெரி குட். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே பைபிளுக்குள்ளே ஜம்ப் பண்ணி பைபிளில் உலகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குது. உலகம்னா போர்க்குள்ளன்னு சொல்லி கொடுக்குதா பைபிள்? சரி, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு. சரி, அவருடைய கருத்து எப்படி? ஓகே, ப்ரிப்பரேஷன் பிளேஸ், ஆயத்தமாகிற இடம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. உலகம்னா என்ன அப்படின்ட்டு. உலகம் என்றால் என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 15, 16, 17 இந்த 3 வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. உலகம்னா என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக அங்கே விளக்கமாக யோவான் என்ன செய்கிறார், எழுதுற. வாசிங்களேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள். பிதாவினால் உண்டானவைகள் அல்லவா? உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, உலகம்னா என்ன? ஆனால் உலகம்னா என்னன்றதுக்கு நேரடியான பதில் இந்த வசனத்தில் இல்லை. ஆனால் மறைமுகமான பதில் இருக்கிறது. எல்லா விதமான ஆசைகளும் இச்சைகளும் சேர்ந்தது உலகம். சரி, வெரி குட். நல்லா நெருக்கமாக வந்துட்டீங்க என்னுடைய பதிலுக்கு. ஓகே, பாவம் நிறைந்த இடம். அப்போ நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே வந்துடும்ல? நீங்கள் சொன்ன எந்த பதிலுமே நான் விடலை, எல்லா பதிலையும் இன்க்ளூட் பண்ணாலும் வந்துருச்சே. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவையும் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தை நேசிக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகத்தை நான் நேசிக்கக்கூடாது. ஆனால் அந்த உலகத்தை படைச்சது யார்? தேவன். ஏன் இப்போ உலகத்தை, தேவன் படைத்த ஒரு உலகத்தை நான் ஏன் நேசிக்கக்கூடாது? யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றா வாசிச்சு, என்னால் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவியத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இந்த உலகத்தை படைச்சது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பெரிய நபர் படைச்சதை, உலகத்தை நான் ஏன் அன்பு செலுத்தக்கூடாது? அப்போ கேள்வி கேட்கறதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதில் வருது. ஏனால் இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? இப்போ சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால நான் நேசிக்கக்கூடாதா? என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பதில் பாதி கரெக்டு, பாதி தப்புன்னு சொல்ல வரல, பாதி வேற ஒரு பதில் இருக்கு. அதே பைபிளில் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போல. யோசிப்போம். இந்த 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம்,
தேவனுடைய சித்தன்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்லா பாருங்க, இந்த உலகம் என்பது ஒரு பாவ ஆசைகள், ஒரு கண்ணின் நிச்சயம் என்பது ஒரு ஜீவனின் பெருமை என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கும் போது இதுக்கு அர்த்தத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய உதாரணத்தை சொல்றேன். தேவன் நெருப்பை படைத்தாரா படைக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்தை யோசிக்கிறீங்க, கிரியேஷன்ல இதெல்லாம் காணுமோ? தேவன் ஒளியை படைத்தாரா இல்லையா? படைத்தார். நெருப்பை படைத்தாரா இல்லையா? படைச்சிருப்பார் எங்கேயாட்டு. அப்படியா? சரி, தீ என்று சொல்லுகிற நெருப்பு என்று சொல்லுகிறது மனிதனுக்கு நல்லதா கெட்டதா? நான் எதுக்கு தெரியுமா இந்த உதாரணத்தை சொல்ல வரேன்? நான் ஏன் ஆண்டவர் படைத்த உலகத்தை நான் ஏன் நேசிக்க கூடாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ். இந்த உலகம் இயேசுவால் படைக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த இயேசுவால் படைக்கப்பட்ட உலகத்து மீது அன்பு வைக்காதீங்க, ஏன்னா அந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை படிக்கிறோம். இந்த உலகத்தில் நெருப்பு இருக்குது, தீ இருக்குது. அந்த நெருப்பு மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இல்லையா? பிரயோஜனமாக இருக்கு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். எதுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கு? அடுப்பை பற்ற வச்சு சோறு பொங்குறதுக்கு முக்கியமாக தானே சொல்லணும். ஓகே, நான் கேட்ட கேள்வி என்னன்னா ஆமாவா இல்லையா தான். அடுத்து வரேன் நான் பிரசங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பேசுறது? ரைட்டா? சும்மா சொல்கிறேன். ரைட்டா? கரெக்டு தான் உங்கள் பதில். மெதுவாக படிப்போம். அப்போது நெருப்பு என்பது மனிதனுக்கு அவசியம். நெருப்பு நமக்கு அவசியம் என்பதற்காக அந்த நெருப்பு வச்சுட்டு வீட்டை கொளுத்த முடியுமா? ஒரு மனிதனை கொளுத்த முடியுமா? பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் உலகம் நல்லதாக தான் படைக்கப்பட்டிருந்தது, நல்லதாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் என்ன நடக்குது? இந்த யோவான் எழுதி வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை அந்த இடத்துல காமிக்குது. கொஞ்சம் நல்ல ஆர்வமாக இதை நம்ம படிப்போம். உலக படைப்பு என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது தான். உலக முறைகள் பாவ ஆசைகளும் அகந்தை என்று யோவான் இதில் வலியுறுத்துகிறார். அப்போ எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்பதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் முன்னோடிகள், பைனியர்ஸ் என்று சொல்லுகிற அழைக்கப்படுகிறவர்களாம் இந்த உலகத்தில் இருந்தாங்க. இந்த உலகத்தை அவங்க எப்படி பார்த்தார்கள் என்று ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதுமே விசுவாச ஒரு அதிகாரம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அதில் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்த்தார்கள் என்று வசனம் சொல்லுது. வாசிங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்தவர்கள் எப்படி இந்த உலகத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை கண்டு தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி, எதை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை, தேவன் வரப்போகிறார் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்கள் தூரத்திலிருந்தே நம்பி பார்த்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த உலகத்தை எப்படி நினைச்சாங்க அப்படின்னா, அவைகளை கண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். இன்றைக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகம் எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நான் இந்த உலகத்தில் தான் வாழ வேண்டும். ஆனால் உலகத்தில் உள்ள காரியத்தில் நான் நினைச்சக்கூடாது, வாழக்கூடாது. அதான் பிரசங்க தலைப்பு வச்சோம். நீ உலகத்தை எடுத்துக்கோ, ஆனால் உலகத்தை எடுத்தாலும் நீ யாரை தர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நீ தரணும் அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் தான் கேட்டேன், இந்த ஒரு வார்த்தை சாத்தியமா? நான் உலகத்தில் வாழ ஆயத்தமா இருக்கிறேன், உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிரோம், உலகத்தோடு இருக்கிறோம், உலகத்துக்குள்ள இருக்கிறோம், உலகத்தோடவே சேர்ந்தும் இருக்கிறோம். ஆனால் இயேசுவை எட்டி பார்த்தோமா அப்படின்னா சில இடங்களில் சில நபர்கள் மறந்து விடுகிறோம். மூணாவது கேள்வி, உலகம் வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ள யாரையோ பார்க்கணும்னு சொல்றோம். அந்த பார்க்க வேண்டிய நபருடைய பெயர் என்ன? யாருமா? இயேசு கிறிஸ்து. இப்போ அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து என்றால் என்ன? அல்லது இயேசு கிறிஸ்துனா யார்? இயேசு என்றால் யார்? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால என்ன சொல்றது? இயேசு என்றால் யார்? இரட்சகர். சொல்லணுமா இல்லையா? உடனே
இயேசு என்றால் மௌனமானவர் அல்ல, இரட்சகர், என்னுடைய மீட்பர். வாசிப்போம் யோவான் 14 அதிகாரம் 6வது வசனம். ஜான் சாப்டர் 14:6. யோவான் 14 அதிகாரம் வசனம் 6வது வசனத்தை வாசிப்போம். இயேசு என்றால் யார் என்று அந்த வசனம் அழகாக விவரித்து காண்பிக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? இயேசு அப்படின்னு சொல்லும் போது நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த உலகத்திற்கு வழியும் நமக்கு ஜீவனும் தந்துகிற ஒரு மெய்ப்பனாக இருக்கிறதன் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுன்னு சொல்லும் போதே என்னுடைய இரட்சகர் என்பதை மறக்க கூடாது. இயேசு ஒரு மார்க்கம், அதாவது மத சார்ந்த தலைவர் மட்டும் கிடையாது. அவர் இரட்சகரும் நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லுகிற ஒரு வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது இந்த உலகத்தின் ஆசபாசைக்கு நான் உட்பட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மனிதர்கள், இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நேசித்து நான் வாழ்கிறேனே, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது நான் யாரை தான் யோசிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவை நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு வழிகாட்டுவது உலகமா அல்லது இயேசுவா என்பதை நாம் சில நேரத்தில் மறந்து விடுகிறோம். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இளம் பருவத்தில் திசை மாறி போகிறதுக்கு காரணம் உண்மை மறைக்கப்படுவதனால் பொய் என்ன செய்யுது? தலை தூக்கி நிற்கிறது. கரெக்டான ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி, ஒரு அவசியமான ஒரு படிப்பை நாம் படிக்காத பட்சத்தில் இயேசு விட்டு என்ன செஞ்சிடும்? நம்ம விலகி நம்ம போகிறோம் என்பதை பார்க்குறோம். உலகத்தை எடுத்துக்கொள்வது தவறா? 4வது கேள்வி. உலகத்தை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன? வாசிப்போம் மார்க் 8 அதிகாரம் 36வது வசனம். ரொம்ப அழகான வசனம், இன்றைக்கு அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். மார்க் 8 அதிகாரம் 36வது வசனம். உலகத்தை எடுத்துக்கொள்வது சரியா? இந்த உலகத்தின் ஆசைகளை தேர்வு செய்வது தவறா? அல்லது தேவனுடைய கட்டளையை மீறுவது நான் தவறா என்று ஒரு விளக்கத்தை பார்ப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஒரு வசனம் நான் 3rd இயர் படிக்கும் போது தான் ஒரு அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனத்துக்கு யாராவது சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் இதுதான் அதோடைய ரீசன், இதுதான் அதோடைய காரணம். யாராவது சொல்ல முடியுமா? என்னவா நினைக்கிறீங்க? உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனத்தின் அர்த்தம் யாருக்காவது புரியுதா? புரியலன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அடுத்து போயிட்டே இருப்பேன். புரியுதுன்னா டக்குன்னு பதில் சொல்லுங்க. உலகம் முழுவதும் ஆதாயத்தைப்படுத்தி கொண்டான், ஆனால் தன்னுடைய ஜீவனை, உயிரை நஷ்டப்படுத்திட்டா, விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு லாபம் என்ன? என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை எப்படி விளக்கம் சொல்லலாம்? அப்படின்னா புரியல. சூசைடா? அப்பா, சூசைட் அட்டெம்ப்ட், தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிறீங்க. மற்றவங்களை சொல்லும்போது நான் கரெக்டாக இருக்கிறேன்னா? குட் பாயிண்ட், வெரி குட். நான் சரியாக இருந்தால் தான் மற்றவங்களை என்ன செய்ய முடியும்? என்னால் சரியாருன்னு சொல்ல முடியுங்கிறாங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா இல்லை, பாஸ்டருக்கு ஏற்ற வசனம் தானே, எல்லாருக்கும் ஏற்ற வசனம் தான், சரிதானே? எனக்கு யோசிங்க, இன்னைக்கு நித்தியத்தை இழந்து தற்காலிகத்தை பெறுவது ஒரு புத்திசாலித்தனம் என்று சிலர் நினைக்கிறாங்க. எவர்லாஸ்டிங் என்று சொல்லுகிற நித்தியம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு தற்காலிகத்தை நான் வாழ்ந்தா போதும், தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அனுபவித்தால் போதும் என்று சில பேர் யோசிக்கிறாங்க. இது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறாங்க. ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, கோல்மாலா அப்படின்னா என்ன அர்த்தம்? சீட்டிங் பண்ணிட்டேன், சரிங்களா? ஒரு பாஷையில் கோல்மால்னு சொல்லுவாங்க இல்லையா? சீட்டிங் பண்ணி விளாண்டுட்டேன். அந்த சீட்டிங் பண்ணி விளாண்டது புத்திசாலித்தனமா ஏமாற்றமா? நான் ஏமாத்திட்டேன்னா புத்திசாலித்தனமா நான் பண்ணேன், அதாவது அது என்னுடைய டேலண்டா அல்லது நான் ஏமாத்திட்டேன்னு அர்த்தமா? உண்மையாவா? இந்த உலகத்தில் அதான் உண்மையாக நடக்குதா? இதா பார்த்தீங்களா பதில்? ஏமாத்துவதே ஒரு டேலண்டா,
ஏமாற்றுவது ஒரு டேலண்ட், அது என்னுடைய ஒரு திறமை என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ வேதத்தின்படி தவறாக இருக்கிறது. அவர் ஒரு ஆசிரியர், அதனால் அவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு உதாரணத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லலை, சரிதானே? ஆமாம், களவும் இந்த பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. இப்போ நம்ம எழுதுறமா இருக்கோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் உள்ள படிப்பை முன்மை வைக்கிறோமே தவிர அந்த உலகத்தில் இருந்து கொண்டு ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வந்தது. எல்லாம் சொன்னது கரெக்டு. நம்ம ஏமாத்துறவங்கள ரைட்டு. இப்போ யோசிங்க, நீங்கள் சொல்லுறது கரெக்டாண்டி. இப்போ நான் ஒரு அதான் மறுபடியும் அந்த உதாரணத்தை சொல்கிறேன். நான் விளையாண்டுட்டு இருக்கேன், சரிங்களா? ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம். நான் என்னோட டீம் வந்து ஒரு 3 கோல் போட்டாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு 4 கோல் போட்டாச்சு. நான் இன்னும் 1 கோல் போட்டால் தான் ஈக்குவல் பாயிண்ட் எடுக்க முடியும். நான் என்ன செஞ்சேன், கோலே போடாமல், இல்லை நான் பின்னாடி நிற்கும் போது ஒரு கோல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கவனிக்காம விட்டது என்னோட தப்பு இல்லை, நான் கோல் போட்டுட்டேன்னு சொல்லி நான் வந்து சாதிக்கிறேன். அம்பையரும் குழம்பிட்டார், நம்பிட்டார். ஆகாஷ் பாஸ்டர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் போல நம்பிட்டார். நம்பி பாஸ்டர் ஆகாஷ் டீமுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டார். எப்படி? இது பேர் என்ன அர்த்தம்? திறமையா அல்லது ஏமாற்றம் செய்வதா? அதான் என்னோட கேள்வி. ஏமாத்துறது தானே. ஆனால் அந்த உலகம் என்ன சொல்லுது திரும்ப? அதுக்கு பேர் டேலண்ட். அவன் நாடு கடந்து போய் விளையாண்டுட்டு வந்து எவ்வளோ வெற்றிகளை வந்து வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கு பேர் டேலண்ட். பிறரை ஏமாற்றுவது நமக்கு டேலண்ட் கிடையாது, அது பாவம். வேதத்தின்படி பார்க்கும்போது அது பாவம் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு சில உதாரணத்தை பார்க்கும்போது, புகழ்பெற்ற ஒரு புகழ் பணமும் இருந்தாலும் சில நேரத்தில் நிறைய பேருக்கு வெறுமை இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறாங்களாம். உதாரணத்துக்கு உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நடிகர், அதாவது படங்கள் எடுக்கிறவங்க, நிறைய பாட்டு பாடி பிரபலமாக இருக்கிறவங்க, தொழில் அதிபர்கள், வெள்ளியர்கள், மில்லியன் கணக்கான பணங்களை வைத்திருக்கிற மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்களேன்னு அவங்களுக்கு தான் தெரியும், சரியா? ஆனால் உள்ளத்தில் ஒரு மனவேதனையோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி சிலர் சொல்கிறத நானும் கேட்டிருக்கிறேன். எவ்வளவு பணங்கள் வச்சுருந்தாலும், இன்றைக்கி ஒரு பெரிய ஆஃபீஸர், நான் ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போனேன் அப்படின்னா டக்குன்னு உட்காந்துட்டு, ஐயா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன். சாப்பாடு வரும், நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய ஒரு நபர், ஒரு அரசியல்வாதியோடு இருக்கிற ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த சாப்பாடை சோதனை வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா அந்த சாப்பாடை பரிசோதனை பண்ணனால உடனே எடுத்த உடனே வந்து சாப்பிட விடலை. ஏன்னா ஏதாவது ஒன்று கலந்துருக்குமோ, ஏன்னா ஒரு பெரிய ஆள் சாப்பிட்டாருன்னு எதுவும் ஆயிரும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உணவை சோதித்த பிற்பாடு தான் என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். அதாவது பரிசோதித்த பிற்பாடு தான் சாப்பாடு கொடுப்பாங்களாம். இந்த பரிசோதிக்கப்பட்டு இந்த சாப்பாடு இந்த டேபிளுக்கு வந்து அந்த பெரிய நபர் வந்து சாப்பிட்றதுக்குள்ள அவர் சோதனைக்குள்ளே போயிடுறாரு. நல்லா புரியுதா? டெஸ்டிங் நடக்குது இந்த உலகத்தில். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பணம் இருந்தால் சந்தோஷம் உண்டுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா யாராவது? அந்த நினப்போடையே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் தப்பு. அப்படி இல்லை. இந்த உலகத்தில் நான் இருக்கும் பொழுது எல்லா விதமான அனுபவத்தையும் எல்லா விதமான செயல்களையும் நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு கிடையவே கிடையாது. யார்கிட்ட நீங்கள் கேட்டு போய் பாருங்களேன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க தான்ப்பா பெரிய பணக்காரர் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ வந்து கேளுங்க, என்கிட்ட கூட வந்து கேளுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சும்மா சார் இவர் பெரிய பணக்காரன், அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஆர் யூ ஹாப்பின்னு கேட்டு பாருங்க. எஸ் ஐம் ஹாப்பி, பட் சம்டைம்ஸ் உலகத்தில் நான் சொல்கிற பாடம் ரொம்ப டீப்பாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்ல வரேன். பல்லாயிரக்கணக்கான ஒரு பெரிய ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான், சென்னையில் ஒரு ஹோட்டல் ஒன்று பிளான் பண்ணி கட்டுறாரு, ரெஸ்டாரண்ட். பயங்கரமான லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி அவர் இடத்தெல்லாம் வாங்கியாச்சு அப்போவே. இப்போது அந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்கணுன்னா கோடிக்கணக்கில் போகுது பட்ஜெட். இப்போ மெட்ராஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயம், ஹோட்டல் வந்து உருவாக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம். உருவாக்குறாரு, பணங்கள்லாம் போட்டு செலவழித்து பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று கட்டிட்டார்.
கட்டி பணம்லாம் சாப்பாடெல்லாம் நிறைய போகுது. ஹோட்டல்ஸ் வந்து தங்குறவங்கலாம் நல்லா விடுதிகள்லாம் நல்லா செஞ்சுருக்கிறாரு. நல்லா போயிட்டே இருக்குது. நல்ல பணம் சம்பாதிக்கிறாரு. பரவாயில்ல, உங்கள் பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்குண்ணே, ஆல் தி பெஸ்ட்ண்ணே அப்படின்னு நான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் ஃபோன் வருது, வாட்ஸ்அப்பில் தான் ஃபோன் வருது, ரொம்ப வருஷம் முன்னாடி. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. நினச்ச பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு போல், நல்லா இன்னும் ஜோம் பண்ண சொல்கிறாரு போலன்னு சொல்லி நானும் ஜபத்தில் அப்படி ஆவியில் ஆண்டவரே அந்த நபரை ஆசீர்வதிங்க, பயங்கரமாக இது பண்ணார், இன்றைக்கி ஜோம் பண்ண சொல்கிறாரு, தொடர்ந்து ஜோம் பண்ண சொல்கிறாரு, அங்கே போயும் உங்களை எட்டி பார்க்குறாரு, எப்படி உச்சத்தில் போயும் உங்களை எட்டி பார்த்து எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுறேன். 2 நாள் கழித்து மறுபடியும் மெசேஜ் வருது, நான் ஹோட்டலை வேற ஆள்கிட்ட கையில் கொடுத்துட்டேன். என்னாச்சு, எதுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு திடீர்னு? என்னால் ரன் பண்ண முடியல. எதனால்? எல்லாமே அதிகமாக போக 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 பிரச்சனைகளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சுது. சரியான வேலை ஆட்கள் உள்ள எனக்கு கிடைக்கல, சரியான சம்பளத்தை பொறுப்பாக கொடுக்க முடியல, சரியாக போக முடியல, நான் நிம்மதியாக ஊர்லேயே இருக்கிறது நல்லோம் அப்படின்னு நினைக்கிறாராம். சில நேரங்களில் உச்சியில் செல்லும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சில பேர் கடனை உடனே வாங்கி அது எதையாவது நம்ம முயற்சி பண்ணுறோம். ஒரு கார் எடுக்கிறோம், வீடு கட்டுறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், கடனை உடனே இஎம்ஐ இல்லையா, எதையாவது ஒரு முயற்சி பண்ணுறோம். ஆனால் நிம்மதியோடு இருக்கிறோமா? அந்த கரெக்டாக 1ஆம் தேதி ஆயிட்டுனா சில பேருடைய தலை மாதிரியே இருக்காது. என்ன கரெக்டு தானே? சில பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபோன் வாங்கும்போது கூட நானும் இஎம்ஐயில் தான் வாங்கினேன். என் தலை மாதிரியே இல்லை. அப்புறம் எப்படி இருந்துச்சு? தலைகீழ போயிடுச்சு. 1ஆம் தேதி வந்துட்டா இந்த பணத்தில் எப்படி நான் அந்த ஃபோனை கட்டி வாங்குறதுன்னு சொல்லி இந்த ஒரு 6 மாதம் நான் பட்ட பாடு. சில நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு நன்மையாகவே இருக்கலாம், உண்மைதான், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, அநேக காரியத்துக்கு உதவியாக இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை நான் அனுபவிக்கும் பொழுது, ஒருவேளை அந்த அனுபவிக்கும் போது நான் கிறிஸ்துவிடமிருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை. லாஸ், பெரிய ஒரு ஏமாற்றம் நாம் சந்திப்போம் என்பதை மறக்க வேண்டாம். அதான் சொல்றது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னவாக இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு கோடீஸ்வரன், அவர் பேர் அந்தோனி போர்டன்ஸ் என்ற ஒரு நபர். ஆண்டனி அப்படின்ற ஒரு மகன். உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கிறதா அவருடைய கடமையாக இருந்துச்சான். நான் படங்கள்லாம் எடுத்துகிட்டு வர முடியல, டைம் இல்லாமல். பயங்கரமான ஒரு பணம் வச்சுட்டு நல்லா உலகம் முழுசு சுற்றி பார்த்தாரு. நீங்கள் யாரை இந்த உலகத்திலே அதிகமாக உலகத்தை சுற்றி பார்த்தவர் அப்படின்னா யாரை நினைப்பீங்க நீங்கள்? மைக்கில் சொல்ல வேண்டாம். நீங்கள் சொன்னது சரிதானே? நீங்கள் சொன்ன பதில் என்னவோ கரெக்டு தான். ஆனால் அந்த உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்ததில் மிக ஒரு பட்டியலில் கொண்டு வச்சோன்னா யாரை சொல்லலாம்? நம்ம அவரை சொல்லலாம். அவருடைய நிலைமை இப்போ எப்படி திரும்ப இருக்கு? அரசியல் பேசலை, பட் உதாரணங்களை சில விஷயத்தை நான் சொல்ல வரேன். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள், ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு நிறைய நியூஸ் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா? எத்தனை பேர் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னு தெரில. மிகவும் கொடூரமாக, கேட்க முடியாத அளவுக்கு நான் கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பிரசங்கத்துக்காகவே ஒரு சில வீடியோக்கள் என்னென்ன பேசுகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவோமா, அது என்னன்னு தெரியுமா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஒரு படம் மாதிரி வந்துட்டே இருக்குது. இப்போ படத்தை விட பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. குட்டி குட்டி குறும்படம் பெரும்படமாக மாறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அடையாளம்? என்ன? கிறிஸ்துவின் வருகைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இதெல்லாம் நடக்குது. சண்டேல வர்றதுக்கு உண்டான ஆயத்தம் தான் இது. இப்போ சொல்கிற நம்ம சித்தோடு விழித்திருக்கணும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்குது, கொடூரமாக வந்துட்டு இருக்கு. அநேக அதிகாரிகள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் கலந்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர், நம்ம ஒரு எம்எல்ஏன்னு நினைக்காதீங்க. உலக புகழ்பெற்ற தலைவர்கள். ஒரு சிலது ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு சில ஆதாரம் இல்லாமல் நின்றுட்டே இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் வரும். நிறைய செலிபிரிட்டிஸ் இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தில் உலகத்தில் அதிக ஆசைகளை வைத்து விழுந்த ஒரு பட்டியல் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இப்படி ஒரு நபர் தான் இந்த அந்தோனின்ற நபரா, உலகம் முழுசு சுற்றிக்கிட்டே இருந்தாராம். ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றி கேட்குறாங்க, சார் நீங்கள் ரொம்ப பெரிய நபராக இருந்து உலகம் முழுசு சுற்றிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க,
இவ்வளோ தூரம் உலகத்தை என்ஜாய் பண்ணி உலகத்தை எல்லா இடத்துக்கும் நீங்கள் எல்லா ஸ்டேட் எல்லா என்ன சொல்கிறது நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் நினைக்கிறது என்னென்னா இன்னும் உலகம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றாரு. உலகத்தை சுற்றி நம்ம இந்த ஏரியா விட்டு தாண்டி இருக்க மாட்டோம் இல்லை. சில பேர் இந்த மாவட்டத்தை விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க, சில பேர் மாநிலத்தை விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க, சில பேர் நாடை விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் உலகம் முழுசு சுற்றின ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் இந்த உலகம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. இதுவே பத்தலையா? ஒருத்தர் அன்னைக்கு அரசியல் ஒருத்தர் பேச்சு பேசும்போது சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு விமானம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறாரு. புரியுதா? அவருக்கு பிரைவேட், அதாவது ஜெட்டில் போகிறாரு, ஒரு அரசியல்வாதி தான் அவர், போகிறாரு ஒரு பண்டிகை ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்குறாங்க, மலேசியா போகிறாரு. இன்னும் விமானம் கூட நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், வேகமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறாரு. விமானம் எவ்வளோ ஃபாஸ்ட்டு! நீங்கள் வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, எத்தனை பேர் ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் ஸ்மார்ட் ஃபோன்? எத்தனை பேருக்கு மொபைல் ஃபோன் மாற்றணும்னு ஆசையாக இருக்குது? எத்தனை பேருக்கு மொபைல் ஃபோன் வேண்டான்னு ஆசையாக இருக்குது? நான் இதெல்லாம் ஏன் திரும்ப கேட்குறேன், நம்ம கிட்ட இருக்கிற பொருள், நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருள், நம்ம பயணம் செய்துட்டு இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம பயணம் செய்து 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 நமக்கு எல்லாம் பழகிருச்சு. அந்த பழக்கம் அதிகமான உடனே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அது திருப்தியை கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் இந்த ஒரு காரியம் இதே தான் செய்து, உலகத்தில் இரு ஆனால் உலகத்தோடு விட்டுறாத. இன்னைக்கு நான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நான் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு ஜீவியத்தில் இருக்கிறேனா என்பது நம்மளுடைய கேள்வி இன்னைக்கு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மேன்மை அல்லது அதோடைய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறோம்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போது பட்டன் ஃபோனை பார்த்தா ஐயோ இருக்கானா இன்னும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது, எனக்கு வருது. நான் வேற யாரையும் சொல்ல, என்ன உதாரணமாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் காரில் போகிறோம், இந்த டூ வீலரில் ஸ்கூட்டியில் போகிறேன், சில நேரத்தில் வேகமாக போவேன், ஹெல்மெட் இப்படி கவர் பண்ணிட்டோம்னா ஸ்பீடே தெரியாது இல்லையா பாய்ஸ்? வருதுண்ணே, ஹெல்மெட் இப்படி கவர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடு தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கோம், அந்த என்ன சொல்கிறது, பவானி ஹைவேல வந்துட்டுருக்குற அன்பின் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஒய்ஃப் தான் வந்து ஓட்டுறாங்க, ஹெல்மெட்டு நான் போடலை. அவங்க ஒரு 60 போகிறாங்க, 70 போகிறாங்க. எனக்கு அப்படி வாயெல்லாம் அப்படி ஆடுது, கண்ணெல்லாம் பிதுங்குது, காற்றா பறக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், நம்ம 80 போனாலுமே பெருசாக ஒன்றும் வந்த மாதிரி இல்லையே. ஏன் அப்படின்னா ஹெல்மெட் போடலைன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் ஹெல்மெட் போட்டு ஓட்டும் போது என்ன இந்த வண்டி இதுக்குமாச்சும் போவாதா எனக்கு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேகத்தை ஓட்டுறன்றதை காட்டிலும் எப்படி மனது வந்து ஃபீல் ஆயிடுச்சு பாருங்கள். நைட் டைம் கார் ட்ராவல் பண்ணும்போது என்ன செய்வேன்னா, ஜன்னலெல்லாம் ஏற்றி விட்டு தான் ஓட்டுற பழக்கம் எனக்கு. காரணம் என்ன தெரியுமா, அப்போ தான் வேகமாக போனால் எங்கள் அம்மா திட்ட மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, காற்று வேகமாக அடிக்கிறது உள்ளே தெரியாது. ஜன்னலை தூக்கி விட்டு ஓட்டணுன்னா காற்று உள்ளே வராது, நம்ம வேகமாக போகிறோன்றது பெருசாக தெரியாது. அது 80 தொட்டுட்டுன்னா ஒரு சத்தம் வரும் சில காரில். எங்கள் அம்மா ஏய் அப்படின்னு லைட்டாக தட்டி விட்டுருவாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போது சில விஷயங்கள் எனக்கு திருப்தியை கொடுக்கவில்லை, இன்னும் வேணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கே தோணுது. பாஸ்டர் இருக்கிறனால எனக்கே தோணுது, அந்த கருத்தை சொல்லவில்லை, அந்த அனுபவித்த காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போ இந்த உலகம் நம்மளை எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போயிட்டே இருக்கும் தெரியுமா? நம்மளை அறியாமலே கொண்டு போகும். பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளை திருப்திப்படுத்துவதே கிடையாது. நீங்கள் சொல்ல பாஸ்டர் எனக்கு இது திருப்தி, சாப்பாடை தவிர எனக்கு இது போதும்னு சொல்லி என்னைக்காவது நம்ம மனசில் தோணுதா? ஐயோ போதும் 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 போதும். அது கூட சில இடத்துல போதும் 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 போதும். எப்படி கை வேணும் வேணும், ஆனால் வயிறு வாயும் போதும் போதும் போதும். நகைச்சுவைக்காக சில பேர் சொல்லுவாங்களா, அண்ணே இந்த இலைக்கு கொஞ்சம் பாயாசம் ஊற்றுங்க, அப்படி எனக்கும் ஊற்றிட்டு போயிருங்க. இது ஒரு நகைச்சுவை இல்லையா? நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வேடிக்கையான ஒரு வார்த்தைகள் தான். ஆனால் சாப்பாடு மட்டும் தான் போதும்னு சொல்லிடுறோம். அதுக்கு மிச்சம் ஏறிச்சுன்னா அது வந்த வழியிலே போயிடும். ஆனால் மற்ற எதையாவது, அங்கே ஒரு லாக்கர் இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு ஏக்கர் இருக்குது, அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே கொஞ்சம் வைக்கலாம், அங்கே கொஞ்சம் தூக்கி போடலாம். நம்ம வாய் சொல்கிறோமா? சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த உலகம் இன்னும் என்னை திருப்திப்படுத்தவில்லை.
தேவன் வரும் வரைக்கும் இந்த உலகம் நம்மளை என்ன செய்யாது, திருப்திப்படுத்தாத எண்ணத்தில் தான் நம்ம இருப்போம். அந்த உலகம் திருப்திப்படுத்தலன்னு சொல்லி 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 தேவனை விட்டு நாம் விலகி செல்கிறோம் என்பதுதான் என்னுடைய பாடம். அந்த ஆசையை, அந்த வேகம் என்னை தாக்கும் போது நான் இன்னும் எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாமல் இன்னும் அதிகமாக உள்ளே சென்று கொண்டிருக்கிறேன். அதுதான் பிரச்சனை. யோசிக்கணும் நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. மூன்றாவதாக அந்த இதில் மூன்றாவதாக உலக வாழ்க்கை ஒரு கலாச்சாரத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. இல்லை, உலகத்தில் இரு, ஆனால் ஏசப்பாவை கொடு, அதான் நம்மளுடைய டாபிக். இந்த கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு, அந்த கலாச்சாரத்தை விட்டு என்ன செய்ய முடியல, வரல. கலாச்சாரம்னு சொன்னால் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைய சமூக விஷயத்தில் பார்க்கும்போது அகைன் நான் மீடியா சைடில் வர காரணம், அதிகமாக இன்றைக்கி ஒரு அட்ராக்ஷன், அதிகமான ஒரு ஈர்ப்புத்தன்மை எதுக்கு அந்த மீடியாவில் வருதுன்றதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வாட்ஸ்அப் நம்ம எல்லார் கையிலும் இருக்குது. வாட்ஸ்அப் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருக்கிறாங்க. அநேகருக்கு வாட்ஸ்அப் இருக்குது இல்லையா? வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வருது? யாரும் கையிலும் தூக்க வேண்டாம், சும்மா மனசில் வச்சுக்கிடுங்க. இவங்க கிட்டேருந்து மெசேஜ் வராதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஹாய் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி ஒரு சந்தோஷம் வருது? வருதா இல்லையா? வருது. இவன்லாம் ஏன் மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு இருக்கு. ஹாய்க்கு அப்புறம் டக்குன்னு பாய் சொல்லிட்டா வெக்ஸ் ஆயிடுவோன்றக்காகவே அவன் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புவான், ஹவ் ஆர் யூ. ஒரு சந்தோஷம் வருதா? உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தும் போது, உலகத்தில் இருந்து கொண்டே நான் வாழும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னால் எனக்கு இன்னும் ஹாய் சொன்னாலே திருப்தி ஆகலை, ஹவ் ஆர் யூன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்தி ஆகலை. அடுத்து என்ன எதிர்பார்க்கணும்? கண்டிப்பாக சாப்பிட்டீங்களா. எந்த உலகத்தில் போய் கேட்டாலும் சரி, எந்த மொழிகளில் பேசுகிற மனிதனாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறானோ ஹாய் ஹவ் ஆர் யூ சாப்பிட்டீங்களா, ஹாய் ஹவ் ஆர் யூ சாப்பிட்டீங்களா, ஹாய் ஹவ் ஆர் யூ சாப்பிட்டீங்களா. இதை தவிர அவர் ஒருத்தருக்கும் எதுவும் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாங்கன்னா அப்புறம் 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 சொல்லி சொல்லி விழுப்புரத்துக்கு கூட நடந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். உலகம் நம்மளை அப்படி தான் கொண்டு போயிட்டே இருக்கு. விளங்கிட்டீங்களா? நம்மளை அறியாமலேயே கொண்டு போயிட்டு இருக்கு. பாய் மட்டும் சொல்றதுக்குள்ள, பாய் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே அப்புறம் அப்புறம் நானும் பெருசாக மெசேஜே பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? மெசேஜில் பேச வேண்டிய கண்டென்ட், ஒரு காரியத்தை ஒரு 5 நிமிஷம் நான் மெசேஜில் பேசுகிறேன் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் ஃபோனில் முடிச்சிடலாம். ஆமாவா இல்லையா? இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது ரகசியமாக மாறி போச்சுங்க. நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது ரகசியமே இல்லை. முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சுரேஷ் சருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது, நீங்கள் வந்துருங்க, ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்றேன். அவ்வளோதான் மேட்ரு. நான் சொல்ல வேண்டிய காரியம் அவ்வளோதான். இதை நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஜோனத்தன்ட்ட கேட்போம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. லேர்ன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது அவசியம். சரியா ஜோனத்தன், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்? ஹாய் மெசேஜ் போட்டு ஃபஸ்ட்டு ஹாய்னு மெசேஜ் போடுவாராம். அப்புறம் வேறு என்ன போடுவீங்க? there's a thing I need to tell you. சும்மா அப்படியே there's a thing I need to tell you. ஓகே, நான் வந்து ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். you have a message. என்ன சொன்னீங்க? அதை என்ன சொன்னால், உங்கள் அப்பாவுக்கு ஒரு வந்து லெட்ரு வந்துருக்குது. அந்த லெட்ரு என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி ஆஃபீஸில் உங்களுக்கு மீட்டிங்னு கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். அதை ஃபோனில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். இது வாட்ஸ்அப் மெசேஜில் பண்ணால் எப்படி இருக்குன்ற உரையாடலை கேட்குறேன். there's a meeting scheduled, you need to come, you are invited அப்படின்னு. சரி, எடுத்த உடனே there is a meeting you to come அப்படின்னு போட்டுருவீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 3 வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்னெல்லாம் சொன்னார்? ஹாய், ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அப்படியே பேசி 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 உள்ளே கொண்டு போய் எப்படி ஆக்கிறது நம்மளை? நான் சொல்ல வந்த விஷயங்கள், 1 நிமிடத்தில் முடிக்க வேண்டிய காரியங்கள், அதுவும் வாலிப பசங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா 1 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த 1 மணி நேரம் சொல்லிகிட்டு இருப்பானுங்க. கடைசியில் இதைத்தான் சொல்ல வந்தியா அப்படின்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்து தான் முடியும். அது வரைக்கும் நம்ம நேரம் போகிறது தெரியாது. எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு, என்னுடைய மனைவி வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு லிங்க். நான் பிரசங்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே ஒரு மெசேஜ் சவுண்ட் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டிங். சில ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரியா? டிங்னு ஒரு மெசேஜ் சவுண்டு வருது. பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜான்னு கேட்குறாரு சாருக்கு. எவ்வளோ பெரிய கேள்வி பாருங்க. ஒரு டிங்னு ஒரு சத்தம்.
அந்த சத்தம் வந்த உடனே சரி மனைவி, அதாவது நான் தெளிவாக சொன்னேன், என்னுடைய மனைவி எனக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா ஒரு மெசேஜ் வந்து நான் அந்த மெசேஜை பார்க்குறேன். அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் திருப்பி எங்கே போயிருக்கணும்? பிரசங்க ரெடி பண்ணிட்டு இருந்த மனுஷன் முதல்ல ஆன்லைன் ஆன் பண்ணதே தப்பு. சரி, அது போக ஏதாவது ஒன்று இன்டர்நெட் வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக ஆன்லைன் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா, நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, தப்பு இல்லை. ஆனால் அந்த மெசேஜை பார்த்துட்டு ரிட்டன் எங்கே போயிருக்கணும்? பேக் டு த ஆல்டர்ன்ற மாதிரி பேக் டு த சர்மன் ஏரியா இல்லையா, பிரசங்கம் பண்ணுற ஏரியாவுக்கு நான் போயிருக்கணும். அவங்க அனுப்புனதுக்கப்புறம் அது ஒரு தொடர்ச்சியாக வருகிற ஒரு வீடியோ மாதிரி ஒன்று பார்த்தாச்சு. என் கை என்ன பண்ணிருச்சு, கீழே 3 பட்டன் இருக்கும், வெளியில் போகிறதுக்கு ஒரு ஓரமாக இருக்கும்ல, அதை தொடருக்கு பதிலாக ஃபோனோட நடுப்பக்கத்துலேருந்து இப்படி ஒன்று தூக்கி விட்டுட்டேன். அப்போ என்ன இருக்கோங்க, அடுத்த வீடியோ ரீல்ஸ். என்னோட ரியல் ஒர்க்கை மறக்க வைக்கிறது என்னோட ரீல்ஸ். அடுத்தது 20 நிமிஷம் சோழி சுத்தம். 20 நிமிஷம் போயிடுச்சு. எதுக்காக? சரி, வீடியோ அனுப்பினவங்க மேலே தப்பா, ஃபோனை கண்டுபிடிச்சவன் தப்பா, ஃபோனை பார்த்தவன் தப்பா, யார் மேலே தப்பா சொல்ல முடியும்னா? நம்ம உடனே எல்லாத்துக்கும் தான் வச்சிருப்பேன் ஒருத்தனை, SATAN, யார் அவனை? சேட்டனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோமே. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா என் புத்தியை கெடுத்துட்டான். நம்ம வழியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புத்தியை கெடுக்கிறான். நம்ம அவனுக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புத்தியை நம்ம என்ன செய்யறான், எடுக்கிறான். அது வரைக்கும் நம்ம முடிவு, நம்மளுடைய திறன், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடக்கல நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கோம். நம்ம எப்போ கொடுக்குறோமோ நம்ம அவுட். அப்போ இன்னைக்கு நான் அந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், நீ உலகத்தில் இரு, ஆனால் இயேசுவை கொடுன்னு கேட்குறாங்களே, நான் இயேசுப்பாவை கொடுக்குறேன்னா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சாப்டர் 2 verse 11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. பலனா பலனா? பலன் ஒன்றும் இல்லை. யார் சொல்றா இதை? பாஸ்டர் ஆகாஷ் சொல்லியிருந்தா கூட பெருசாக இருந்திருக்காதுன்னா, அவருடைய அனுபவத்துக்கு, அவருடைய வயசுக்கு ஒன்றும் பெரிய அனுபவத்துக்குள்ள போல. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது யாரு? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொன்னது யாரு? சாலமோன். சாலமோன் எப்படிப்பட்ட மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன்? பெரிய ஞானி. ஒரு ஞானிக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? ஞானின்னா என்னம்மா இங்கிலீஷ்ல? இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டீங்களே. ஞானின்னா என்ன? வைஸ் மேன். ஓகே, வேற என்ன அந்த மாதிரி அதை சம்பந்தப்பட்ட இருக்கிற நபர்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிய ஸ்காலர், ஞானி, ரொம்ப பெரிய ஒரு அறிவாளி இல்லையா, ஒரு ஸ்காலர். அந்த ஸ்காலர் ரொம்ப அழகா சொல்றாரு, சூரியனுக்கு கீழே எல்லாமே மாய. எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன் சொல்றான். இன்னைக்கு நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் எல்லாமே மாய. எது உங்களுக்கு பவர்ஃபுல்லா தெரியும்? எல்லாம் அனுபவித்த மனிதன் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இல்லையா, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். நான் பண்ண வேலை எல்லாத்தையும் நெட்டி பார்க்குறேன். எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. எப்பா நீ மாயன்னு சொன்ன அதோட விட்டுட்டான்னு பார்த்தா அவர் வார்த்தை ஒன்று சொல்றாரு. என்ன சொன்னாரு? என் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்த காரியம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்ததா, சந்தோஷத்தை கொடுக்கலையா? அவர் செய்த காரியம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காததுனால தான் அவர் சொன்னாரு, என் மனம் சஞ்சலமா இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? இதே நிலைமையில் நம்ம இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஸ்டாகிராம், அதை பத்தி பெருசா எனக்கு தெரியல. சில நேரம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே நான் மறந்துடுவேன் ஷார்ட்ஸ் போடும்போது. உண்மையாகவே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த எனக்கு தெரியல, அதை விட்டுறேன். ஃபேஸ்புக் பயன்படுத்தினேன் இல்லை. புகழ், அதில் நிறைய விதம் பார்க்கும்போது பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், வேறு இதெல்லாம் இருக்காங்க. ஸ்னாப்சாட், அதை ஒரு ஸ்னாப் தான் வைக்கணும் நம்ம. அது என்னன்னே புரியல எனக்கும். சில விஷயங்கள் இருக்குது, சில ஆப்ஸ்லாம் இருக்குது, எனக்கு பெருசாக அதில் இல்லை. பட் மீடியாவை பற்றி தெரியும், பட் ரொம்ப அதிலலாம் சில விஷயங்கள் தெரில. அதெல்லாம் இருக்குது. யூடியூப்பில் பிரபலமானவர்கள் பேசுகிறது எல்லாம் பார்க்குறோம். அனைவரும் வெளியில் ரொம்ப சந்தோஷமாக காட்டுறாங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. இந்த யூடியூப்போட கொடுமைகள் என்னென்னா, டூர் போகிறோன்னு கொண்டு வரான்.
அரண்மனை டூர் கேள்விப்பட்டிருக்கேன், வீட்டு டூர் கூட வந்துருச்சு. இப்போ கடைசியில் எங்கே வந்து கொண்டு வந்துட்டான் தெரியுமா? பாத்ரூம் டூருன்னெலாம் வந்துட்டான். ஏங்க நம்ம பயன்படுத்துகிற காரியம் என் சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை சுத்தம் செய்வதற்கு ஒரு அறை. அந்த அறையை நான் ஏன் திரை போல காமிக்கணும்? மீடியா அண்ட் த சோஷியல் மீடியா எப்படி மனசனை மாற்றுது தெரியுமா? ஆண்டு சொல்கிறார், ஒரு பக்கம் தாகத்தோடு ஏசாயா மூலமாக சொன்னார், நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறத உனக்கு வெளியரங்கமாக தருவேங்கிறாரு. நீ அந்தரத்தில் நீ கேட்குற காரியமெல்லாம் உனக்கு வெளியரங்கமாக பதிலளிக்கப்படும். நீ அந்தரங்கத்தில் ஜோம் பண்ணுன்னு எவ்வளவோ சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காரு. இவன் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமை கொண்டு வெளியில் காமிக்கிறானே, இது சரியா? பாத்ரூம் டூரு, ஹோம் ஸ்டோரு, இந்த டூரு அந்த டூரு, எல்லா டூரையும் கொண்டு இத்தனோண்டு மொபைல் ஃபோனில் முடிச்சுட்டாங்க. நான் உலகத்தில் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொன்னால் நான் எங்கே இயேசுவை நான் வெளிப்படுத்துகிறேன்? நம்மளை அறியாமல் தான் நம்ம பண்ணுறோம், அப்படி தானே? நம்மளை அறியாமல் தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஒரு கேள்விக்கு பதிலை நீங்கள் மனசில் யோசிச்சுட்டே போங்க. நான் செய்கிற பாவத்தை நான் செய்யும்போது, ஒரு பாவத்தை நான் செய்யும் பொழுது நான் அறியாமல் தான் செய்கிறேனா அல்லது அறிந்தும் அறியாமல் செய்கிறேனா? எந்த பக்கம் கேட்டகரியில் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம்? சாலமோன் சொல்லும்போது சொன்னார்ல, அவருக்கு செல்வம் இருந்தது, அறிவு இருந்தது, ஆடம்பரங்கள் இருந்தது, ஆனாலும் முடிவில் சொன்னார் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வெறுமைன்னு முடிச்சிட்டார். பைபிள் அடிப்படையில் பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உலக சமாதானம் சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கிறது. ஆனால் இயேசு தருகிற சமாதானமானது என்னுடைய உள்ளந்திருந்திலிருந்து வருகிறது. ஆனால் அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு இன்னைக்கு யாருமே no one is ready to get, ஒருவரும் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. எங்க கிறிஸ்து கொடுக்குற சமாதானம். இன்னைக்கு நிறைய டைம் என்ன ஆச்சுன்னா, பிரசங்கமே சில நேரத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு போரிங் பிளேசஸாக மாறிட்டு இருக்கான். தேவனுடைய பயபக்தியில் தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற, அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களே ஒருவேளை பிரசங்கத்துக்கு வந்து நின்னாலும் சரி, இன்னைக்கு அந்த சர்மன் ஏரியா, பிரசங்கம் செய்கிற அந்த இடமானது ஒரு போரிங் டாக். யார் பிரசங்கம்? அவரா? இவர் வேற அருன்னு இருப்பார். எப்படி பேச்சுக்கள் பார்த்தீங்களா? இவர் வேற அரு. இன்னைக்கு எப்படி பிரசங்கம் இருந்துச்சு? செம்ம பிளேடு போட்டார் வாத்தியாரே, பேசுகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுகளில் இப்படி வார்த்தை இருக்குது. அவரா? ஐயோ, அவரை ஏத்தனா பிரச்சனை தான். பிரசங்கமா? ஐயோ வேண்டவே வேண்டாம். ரெண்டு பக்கமும் இருக்கு. ஒன்று பேசுகிறவர்களும் தெளிவாக இருக்க வேண்டும், இன்னொன்று பேசுகிற நபர்களை சொல்பவர்களும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இடம் ஒரு போரிங் பிளேஸாக மாறிடுச்சு இன்னைக்கு. அந்த அளவுக்கு உலகங்கள் நம்மளை என்ன செஞ்சிருச்சு, கொண்டு வந்துட்டுன்னு பார்க்குறோம். உலகம் தருவது தற்காலிகமான சந்தோஷம்தான், இயேசு கிறிஸ்து தருவது ஒரு நிரந்தரம். இந்த வார்த்தையை நான் சொன்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை, உலகம் தருவது தற்காலிகமான சந்தோஷம், இயேசு தருவது ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை அல்லேலூயா, எத்தனை ஆமேன் பறந்துச்சு தெரியுமா 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நான் சொல்லும் போது யாருக்கும் ஒரு அசைவு கூட நமக்கு வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? வார்த்தையின் அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பிரசங்கத்தில் ஒரு கதை சொல்லிட்டா போதும், அந்த பிரசங்கமே அன்னைக்கு புரிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு கதையாவே பிரசங்கம் இருந்தாலும் புரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? உலகம் நம்மளை ஆட்கொண்டுடுச்சு. அன்னைக்கு பாடல் ஊழியம் என்று சொல்லி பாட்டுகளை பாடி எழுதி ஊழியத்திலே விசுவாசிகளை தேவனிடத்திலே கொண்டு வந்தாங்களாமா. ஒரு பாட்டினால நான் உள்ள வந்தேங்கிறாங்க, ஒரு பாட்டின் வரிகளினாலே நான் உள்ள வந்தேன்றாங்க. அந்த பாட்டின் வரியில் இருக்கக்கூடிய எழுத்து என்னை திருப்பியது என்று சொல்லிலாம் சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ அது இல்லை. பிரசங்கம் சில பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வயசாயிட்டுனா மெதுவாக தான் பேசுவாங்க. வார்த்தைகள் ரொம்ப கவனமாக கருத்தாக இருக்கும். அதை கவனித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை இளம் ஊழியனா என்னை போல போட்டாலும் சரி, வேகமாக பேசினாலும் சரி, அங்க இங்கன்னு மானு தேனு மசாலா போட்டு என்னத்தை பேசினாலும் சரி, அவர்களுக்கு மனதில் ஏற மாட்டேங்குது. ஏன்? உலகம் நம்மளை அடுத்தது.
ஏன் இன்னைக்கு பாட்டு பாடுறது பிடிக்கல, பிரசங்கம் பண்ணுறது பிடிக்கல, கேட்கறதும் பிடிக்கல, பாடுறதும் பிடிக்கலன்னா உலகம் நம்மளை அழுத்துது. அதான் சொல்றாங்க, உலகத்தை நீ வச்சுக்க, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோ. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இயேசுவை கொடுக்க முடியுமா? இயேசுவை கொடுக்க நாம் ஆயத்தமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறதை பார்க்கும்போது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். உலகம் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இயேசுவை இழந்தால் நமக்கு என்ன பயன்? ஒரு ஆழமான சிந்தனையோடு நான் முடிக்கிறேன். நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் வைத்து போகிற சிந்தனைகள் என்ன? செல்வம் செழிப்போடு வாழ்வது தானா? நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம் செழிப்பு வெறும் ஒரு மண்ணுக்குள் புதைக்கப் போகிற பொருள்தானா என்று உணர்த்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறோமா? பயன்படுத்துவது என்னவாக இருக்கிறது? இயேசுவை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன? கடைசியா அவரை இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்வது தான் அர்த்தம். ஒரு டாக்டர், அந்த டாக்டருடைய பெயர் என்ன அப்படின்னா டாக்டர் பென் கர்சன் என்று ஒரு நபர். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இவருடைய முகத்தை? இவர் ஒரு அட்வென்டிஸ்ட் டாக்டர். நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறவராம் ஒரு அட்வென்டிஸ்ட் டாக்டர், டாக்டர் பென் கர்சன். ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்தவர். ஆனால் அமெரிக்காவிலே வசித்துக் கொண்டிருந்தாராம். இவருடைய படிக்கிற நேரத்தில் ஒரு நண்பரோடு ஒரு சின்ன பிரச்சனை, பஞ்சாயத்து. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நிறைந்து போகும்போது, அதிகமாக அப்படி வீரியமாய் செல்லும்போது கோபம் அதிகமாயிருச்சு இந்த டாக்டர் பென் அவருக்கு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அருகில் இருக்கக்கூடிய அந்த கத்திரிக்கோள் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலில் அந்த படிக்கிற இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், அந்த டாக்டர்ஸ் பயன்படுத்துகிற என்ன சொல்லுவாங்க, அதை சர்ஜன் ஸ்டெரிலைஸ் சம்திங் இல்லை, அது எனக்கு தெரியல, அந்த மாதிரி கத்தி இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு பிளேட்டில் ஒரு கத்திரிக்கோளை, நீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு டக்குன்னு வயிற்றில் குத்திட்டார், அவருடைய ஃப்ரெண்டு வயிற்றில். இவர் நான் காமிச்சல அந்த நபர், நம்ம அட்வென்டிஸ்ட் டாக்டர், குத்திட்டாரு. ஒரே ஆச்சரியம், எல்லாருக்கும் பயம் வந்துட்டு, இவருக்கு அதோட பெரிய பயம், என்னுடைய நண்பனை நான் குத்திட்டேன், என்ன செய்யறது? ஓடினார் ஒரு ஓட்டம், வேகமாக ஒரு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஓடி வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வராங்க. வந்துட்டு குத்து வாங்கின பையனை போய் பார்க்குறாங்களா, அல்லது பாத்ரூம் ஒளிஞ்ச நபரை பார்த்துருப்பாங்களா? கண்டிப்பாக யார் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்கள என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, அப்படி தானே? ஆனால் அந்த சமுதாயம் பாதிப்படைந்தவர்களை பார்க்குதா? சரி, நீங்கள் சொன்ன பதிலுக்காக நான் அந்த ஒரு வார்த்தையை வச்சேன். நம்ம கதைக்குள்ள போவோம். பாதிப்படைந்த நபர்கிட்ட போகிறாங்க. பாதிப்படைந்த பையனையும் கொண்டுட்டு அந்த பாத்ரூமில் ஒளிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. வேகமாக எல்லாரும் கூட்டமாக கூடி அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பாத்ரூம் கதவு தட்டுறாங்க. டாக்டர் பென் ப்ளீஸ் கம் அவுட், தயவு செஞ்சு வெளியே வாங்க. உள்ள அந்த மனுஷனுக்கு இருக்கிற பயம், பயங்கரமான பயம், அழுகிறாரு, பயங்கரமாக அழுகிறாரு. என்னாச்சு என்னாச்சு? இவருடைய அழுகையின் சத்தம் வெளியில நண்பர்களுக்கெல்லாம் கேட்குது. நீ வெளியில வா, முதல்ல எல்லாம் பார்த்துக்கலாம், நீ வெளியில வா ஃபர்ஸ்ட். தொடர்ந்து அழுகிறார். அழுது அங்கே ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் தப்பு தான் பண்ணிட்டேன், என்னதான் இருந்தாலும் கோவம், இப்படி எனக்கு ஒரு ஆக்ரோஷமான கோபம், கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கூடாது, கோபம் வந்திருக்க கூடாது, ஆனால் வந்துருச்சு, நான் குத்தி விட்டேன், தயவு செய்து நான் செய்த தவறை என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி அவர் அழுது அந்த பாத்ரூம்ல இருந்து அழுதுட்டே இருந்தாராம். அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணாரா. சிம்பிளா இருந்துச்சு, வெரி ஸ்மால் அண்ட் ஷார்ட் ப்ரேயர். ரொம்ப தெளிவாக பண்ணார். ஆண்டவரே நான் இனி கோவப்பட மாட்டேன், நான் அர்ப்பணிக்கிறேன் என்னைய அப்படின்னாராம். அர்ப்பணிப்புன்ற வார்த்தைக்கு வேல்யூ தெரிஞ்சவங்க இன்னைக்கு நம்மெல்லாம் கோவப்பட மாட்டோம். நான் என்னை யோசிக்க வச்சது இந்த கதை, இந்த நடந்த நிகழ்வு என்னை யோசிக்க வைத்தது. அர்ப்பணிப்புன்னு சொல்லும் பொழுது என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய பேச்சும் என்னுடைய ஒவ்வொரு காரியமும் என்னை கோவப்பட வைக்காது. நான் அநியாயமா யார்ட்டையும் பேச மாட்டேன்.
நான் தேவையில்லாத வார்த்தையை எங்கேயும் ஒருபோதும் உச்சரிக்க மாட்டேன். ஏனால் என்னோடு யார் இருக்கிறா? தேவன் இருக்கும் பொழுது. அவர் பாத்ரூம் வந்து ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, வெளியில கூட்டம் கூடிருச்சு, எனக்கு தெரியும் தண்டனையும் ஜெயிலுக்குள்ள என்ன போட போறாங்க, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன்னு பாத்ரூம்ல போய் அழுதாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பாத்ரூம்ல போய் அழுதுருக்கீங்க, பாத்ரூம்ல போய் ஜெபம் பண்ணிருக்கீங்க? That's not a right place to pray, but some people still doing. ஏன்னா வெளியில தெரியக்கூடாதே, நம்ம அழுறது வெளியே தெரியக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஆனால் கடவுளுக்கு தெரியுதில்ல? கடவுளுக்கு தெரியுதா? அவர் போய் அழுகிறாரு, கதவு திறக்கணும்னு வந்துட்டாரு, அவர் தெரிஞ்சு போச்சு எப்படி நம்மளை இன்னைக்கு ஜெயிலில் போட போறாங்க, நான் முடிஞ்சேன். கதவு திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே அங்கே முன்னாடி நின்னது யார் தெரியுமா? அந்த குத்து வாங்கினா தெரியுமா? அவருடைய நண்பர் முன்னாடி நிற்கிறார். பயத்திலேயே வந்து கதவை திறந்து நிற்கிறார். அவனை முன்னாடி பார்த்தோன்னே உயிரோட நிற்கிறான். ஆச்சரியம். அவர் குத்தின இடத்தை பார்க்குறாரு, வயிற்றுல குத்துறதுக்கு பதிலாக பெல்ட் பக்கிள்ஸில் குத்திட்டார். எப்படி இருக்கும்? அவருக்கு எப்படி மூச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் பென்னுக்கு வயிற்றுல குத்த வேண்டிய கத்தி இங்க துளாவ வேண்டிய கத்தி எங்க போயிருச்சு? இந்த பெல்ட்டோட பக்கிள்ஸ்ல குத்துனனால என்ன ஆயிருச்சு? தப்பிச்சிட்டாரு. சில நேரத்தில் பயம் நம்மளை திருத்தும் தெரியுமா? ஆர் யூ வித் மீ? பயம் நம்மளை திருத்தும். அட்லீஸ்ட் பயமாவது நம்மளை திருத்தணும். தவறு செய்யும் பொழுதுதான் உண்மையின் மதிப்பு நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட பேச வந்த காரியம் இதுதான். உலகத்தில் நீ வாழு, ஆனால் உலகத்தோடு இருந்துடாத. டேக் த வேர்ல்டு. உலகத்தை வேணாலும் எடுத்துக்கோ. அவர் சொல்லிட்டாரு, எல்லாமே உனக்கு தான் தெரியல, எடுத்துக்கோமே. ஆனா நீ என்ன செஞ்சிரு? கிவ் மீ ஜீசஸ். என்ன நீ பிரதிபலி. இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். டாக்டர் பென் டிட் த சேம் திங். பயத்தோடு தான் இருந்திருக்கலாம், ஆனால் அன்றைக்கு விடுதலை கிடைத்தது. இயேசு இருந்தால் எல்லாம் இருக்கிறது. இயேசு இல்லை எனில் எதுவும் இல்லை என்ற ஒரு யோசனை நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றித் தருவார். May God bless you all. Thank you.